பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்பது தொடர்பாக பசுமை தாயக செயலாளரும் அன்புமணியின் ஆதரவாளருமான அருள் ரத்தினத்தின் பதிவு பேசுபொருளாகியிருக்கிறது. கட்சியின் தலைமை நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியின் பெயரை ராமதாஸ் நீக்கியிருந்த நிலையில் அது தொடர்பாக பதிவிட்டிருக்கிறார் அருள் ரத்தினம். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருவதால் கட்சி தொண்டர்களிடையே குழப்பமான சூழல் நிலவுகிறது. தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் கட்சிக்குள் வெடித்த மோதலை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்ற குரல்கள் எழுந்து வந்தாலும் கடைசி மூச்சு வரை நானே தலைவர் என்று உறுதியாக கூறி வருகிறார் ராமதாஸ். அதோடு நேற்று முன்தினம் கட்சியின் தலைமை நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியின் பெயர் நீக்கப்பட்டது. புதிய நிர்வாகிகள் சிலர் அடங்கிய புது பட்டியலும் வெளியான நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் கொதித்தே போயுள்ளனர். அந்த வரிசையில் பசுமை தாயக செயலாளரும் அன்புமணியின் ஆதரவாளருமான அருள் ரத்தினம் இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், செல்லாத நிர்வாக குழு செயற்கை குழுவுக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? அன்புமணி ராமதாஸ் ஒரு நிர்வாக குழுவிலிருந்து நீக்கப்பட்டார் என்றும் செயற்குழுவில் அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே நீக்கப்படுவார் என்றும் சில செய்திகள் உலவுகின்றன. அவை அனைத்தும் நமுத்து போன பட்டாசுகள் தான். அவை ஒருபோதும் வெடிக்காது. பாமகவின் சட்ட விதி 15 படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் நிர்வாக குழு செயற்கை குழு பொதுக்குழு கூட்டங்கள் மட்டுமே சட்டப்படி செல்லும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமை ஏற்காத கட்சி அமைப்பு கூட்டங்கள் அனைத்தும் செல்லாதவையே ஆகும். இந்தியாவில் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இயற்றும் சட்டங்கள் தான் செல்லும். ஆலமரத்தடி கட்டை பஞ்சாயத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் செல்லாது. அவை சட்டவிரோதம். அதுபோல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்காத பாமக அமைப்பு கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானவையே ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த பதிவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர்.